இருந்துட்டு காலையில வெள்ளனையா போகலாம், கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்லையா, இருக்கலாம்னா இருக்கணும் மனசு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா வேலை கிடக்குல்ல. இல்ல அப்படி வண்டியை தொடச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா அங்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க தண்ணி எல்லாம் நல்லா ஒரு மோட்டர் பம்பு செட்ல கழுவிட்டு வந்திருக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, சும்மா தொடச்சு விட்டா போதும், அழுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத்தனை நாளா வீட்டுல இருந்தீங்க, அப்பெல்லாம் வண்டியை தொடக்காதீங்க. எங்கிட்டாவது கிளம்பும் போதுதான் மாங்குன்னு தொடச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்தா வந்துட்டாலம்மா, நம்மள நிம்மதியா கொஞ்ச நேரம் பேச விட மாட்டாளே. சரி, பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அக்கா காயெல்லாம் கொண்டு வந்திருந்தாக்கா, அதையும் பின்னாடி வச்சுட்டீங்களா? எல்லாம் வச்சாச்சுப்பா. இருந்துட்டு காலையில வெளிச்சத்துல போகலாம். இல்லப்பா, காலையில தான் வண்டி ஓட்ட முடியாதியா. இல்ல ராத்திரி நேரத்துல தூக்கம் வரும் வேற, அதுவும் இல்லாம இங்க இருந்து மலை ஏறணும், அதுவும் காட்டெருமா அது இதுன்னு தொல்லையெல்லாம் இருக்கும்ல. இல்லப்பா, என்னன்னா இன்னைக்கு நம்ம போனோம்னா தான் காலையில தூங்கி எந்திரிச்சுட்டு அடுத்த நாள் வேலையை பார்க்க முடியும். இல்லன்னு வச்சுக்க எந்திரிக்க முடிய மாட்டேங்குதியா, மனுஷனை போட்டு அழுத்தி விடும். சரி சரி சரி. ஒரு நாள் போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சாதான் அடுத்து வேலை வெட்டியே பார்க்க முடியும். அதுவும் இல்லாம என்னமோ விசேஷமெல்லாம் எல்லாம் வருதாம்ல, அதனால அதையும் போய் பார்க்கணும்ல. நீங்க அதெல்லாம் கொண்டாட மாட்டீங்களா? ஜாமான் எல்லாம் வந்து நம்ம கடையில தானே வாங்குவாங்க, அதனால சொல்றேன். நமக்கு இந்த விசேஷ நேரத்துல ஏதோ நல்லது நடக்கிற இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம கிட்ட ஜாமான் ஓடும். மத்த நேரத்துல பெருசால வியாபாரம் இருக்காதுல்ல. சரி சரி சரி. பூமரியே வந்துட்டாலே. என்னம்மா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ரெக்கார்ட்ல கொஞ்சம் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதான். சரிம்மா. நாங்களே என்னடா ஊருக்கு கிளம்புறமே, புள்ளைய என்ன வரைக்கும் ஆளை காணமேன்னு பார்த்தோம். இல்ல வேலை இருந்ததுன்னா மட்டும் செஞ்சுட்டு வருவேன், மத்த நேரத்துல சீக்கிரமா வந்துருவேன். சரிம்மா. இல்ல சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, மகா அப்பதான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், இனிமேதான் சாப்பிடணும். ஓ சரி. குமாரி போயிட்டு வரேன். கோவக்காரி, நான் பாட்டுக்கு போயிட்டு வரேன்ற ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமே முறுக்கிக்கிட்டு போற. போ எப்படியா இருந்தாலும் நாளைக்கு என் கூட தானே வந்தாகணும், அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. அப்ப போயிட்டு வரேனே. சரிப்பா, போயிட்டு வா. என்னம்மா வேலை முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சுதா நீ? சரி போ, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், கை கால்லாம் கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா. சரிங்க நீ. ஏன் முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, என்னவாச்சு? இல்ல நீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, 9 இல்ல. என்ன ஆச்சு, முகமெல்லாம் வாட்டமா கிடக்கு? இல்ல நீ, ஒண்ணும் இல்ல. என்ன ஸ்கூல் எதுவும் பிரச்சனையா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, சும்மா தான் டயர்டா இருக்கு, தலை வலிக்குது, அதான். இதுதான் சொல்றது, தலைக்கு குளிச்சா என்ன வையின்னு சொல்றதையே கேட்கறது இல்ல, தலைக்கு எண்ணெயே வைக்கிறது இல்ல, அப்புறம் தலைவலி வராம என்ன பண்ணும்? நாளைக்கு காலையில விடியட்டும், ராத்திரி என்ன வைக்க முடியாது, நாளைக்கு நல்லா உச்ச நன்னிக்கு என்ன வச்சு விட்டு இது பண்ணி வரேன் பாரு. சரிங்க. என்னப்பா இப்படி பண்றீங்க? கிளம்புற நேரத்துல இப்படி அழுதா என்ன அர்த்தம்? இப்ப போயிட்டு தீபாவளிக்கு வரதானப்பா போறோம். இன்ன வரைக்கும் எங்களை இருங்கன்னு சொன்னது உங்க அம்மா எங்களை அடிக்க கூடாதுன்றதுக்காக தானா? வாரசாமி, இங்கே இருந்தா ஆச்சிக்கும் வேலை இல்ல, தாத்தாவுக்கும் வேலை இல்ல, சும்மா உங்க அம்மா அப்பா கையே எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஐயோ, நீங்க சம்பாதிச்சு போற காலத்துல எல்லாம் நாங்களாம் இருக்கவோ என்னவோ தெரியல. இல்லையா சாமி, போயிட்டு நாங்க வந்துருவோம். பத்திரமா இருக்கணும், அம்மா பேச்ச கேட்கணும், அம்மாவுக்கு வேலை வெட்டி பார்த்து கொடுக்கணும். பாவம் அம்மா ஒத்தால கடந்து கஷ்டப்படுறாள். ஆச்சி, இவன் அம்மா கேட்டா கூட கடைக்கு கூட போக மாட்டான். அப்படிலாம் இருக்கக்கூடாது, அம்மா அப்பா பேச்ச கேட்கணும், அம்மா அப்பா பேச்ச கேட்காம இருக்கக்கூடாது. நல்லா படிச்சு நீங்க ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போகணும். அப்பா அம்மா தான் கஷ்டப்படுறாங்க, அவங்கள நல்லா வச்சுக்கணும்னு. அதனால அவங்க பேச்ச கேட்டு நல்லபடியா இருக்கணும். அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு புது துணி, பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வரோம். புரிஞ்சுக்கப்பா, அங்க போனா தானே எங்களுக்கு காசு வரும், வேலைக்கு போவோம், காசு கிடைக்கும், அப்பதானே எல்லாம் வாங்கிட்டு வர முடியும். வாங்கிட்டு வரணுமா வேண்டாமா? பைய தூக்கி ஒளிய வச்சு போடுவேன்றதுக்கோசரம் தான் முன்னையே நாங்க எடுத்து எல்லாம் வச்சுட்டோம். கூடாது, சமத்தா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரியா? என்ன பிள்ளைங்க கையில காசு கொடுக்கணும், காசு எதுவும் இருக்கா என்ன? என்கிட்டயும் காசு எதுவும் இல்ல. ஏன்டி சுத்தமா காசே இல்லைங்க. அப்புறம் மகாதான் இருந்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தா, ஏமா செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு. காசு இங்க வச்சிருக்கே எங்க? அதெல்லாம் பையில வச்சு வண்டியில ஏற்றி வச்சாச்சு. சரி இருங்க, இவனை எடுத்துட்டு வரேன். சரி போகும்போது எடுத்து கொடுப்போம். மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. பிள்ளைக்கு எதுவும் பெருசா நல்லது கெட்டதுலன்னு தெரியாது, நீங்க தான் சொல்லி கொடுத்து பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம எல்லாரும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேணாம், உங்க குடும்பத்துக்கு கொடுக்க வேணாம், நாங்க எல்லார் பேச்சையும் மீறி தான் கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க நல்லா பார்த்துக்கணும். என்னைக்கும் புள்ள கண்ணீரும் கம்பளியுமா வீட்டுக்கு வந்துடக்கூடாது. சந்தோஷமா நீங்க வரணும்.
அதுதான் எங்களோட ஆசை. அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன். இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோம். பெருசா அவளுக்கு எதுவும் தெரியாது. நீங்க வேலைக்கு போனாலும் நேரங்காலமா வீட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப தாமதமெல்லாம் வராதீங்க. ஒத்தையில இருக்கணும், அவளுக்கும் பயமா இருக்கும். சரிங்க அத்தை. எம்மாடி, நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. நீயும் அனுசரிச்சு போகணும். தம்பி கோவப்பட்டாலும் நீ விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுக்காம நீயா நானான்னு போட்டி போடக்கூடாது. ஏதோ அவர் வேலை விட்டு வந்தா பெருசா நமக்கு எதுவும் தெரியலனாலும் வந்தோடனே தண்ணி மோந்து கொடுக்கணும், ஒரு காப்பியை வச்சு கொடுக்கணும், சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் எதிர்பார்க்காம நீ செய்யணும். அவங்க சொல்ற மாதிரி எதையும் வச்சுக்க கூடாது, சரியா? சரிப்பா. யாரு வெள்ளனையே எந்திரிக்கணும். நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி இழுத்து போத்தி தூங்கக்கூடாது. தம்பியும் வேலைக்கு போகணும். வீட்டில் ஒன்றும் இல்லை. அவங்க உனக்கு புழுக்க வேலை பார்ப்பாங்களா, இல்லை வீட்டு வேலையை பார்ப்பாங்களா, இல்லை கடை வேற வச்சு கொடுத்துருக்கு கடையை பார்ப்பாரா? அழாம இருக்கணும், சரியா? தீபாவளிக்கு வருவோம், வந்து அதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போவோம், சரியா? இங்கே பாருங்கப்பா, எந்த சண்டை சச்சரவாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கணும். 4 பேரை முள்ளுக்குள்ளே விட்டோம்னா அப்புறம் அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்லன்னு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆகி போயிடும். எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுக்காம நீயா நானும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? அவர் ஒரு வேலை செஞ்சால் நீயும் ஒரு வேலை வெட்டியே பார்க்கணும். அதை விட்டு எதையும் கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு இருக்கக்கூடாது. இத்தனை வருஷம் நம்ம வீட்டில் நான் இருந்தேன், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீட்டில் எல்லாமே நீ தான். உங்கள் மாமன் பாவம், அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும். தம்பியும் வேலைக்கு போயிடுவான். அதனால் நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும். உங்கள் மாமன் பசிக்குதுன்னு கூட சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டான். எவ்வளோ நேரம்னாலும் வெறும் வயிற்றோடையே உட்காந்துருப்பான். அதனால் நேரங்களமாக எந்திரிச்சு அவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு மத்தியானத்துக்கோ எதுக்கோ அவனாக தூங்கிட்டு இருந்தாலும் நேரத்துக்கு எழுப்பி சாப்பாடு கொடுத்து மாத்திரையை கொடுக்கணும். சரிம்மா. ஏதாவது உனக்கு தெரியலனாலும் எனக்கு போன் போடு. இல்லையா, இங்கே மகா வீடு இருக்குது, மகா கிட்ட கேட்டீங்கன்னா அவள் சொல்லி கொடுப்பா. மகா மாதிரி நீயும் நம்ம ஊரில் பேர் வாங்கணும். பரவாயில்ல, நம்ம செல்வி குடும்பம் நடத்துகிற அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக பேசணும். அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். சரி, மணி ஆயிடுச்சு. நாங்களும் இந்த சாப்பிட்டுட்டு கிளம்புறோம், வாங்க. ஏறு, எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன், சரியா? சரி மாமா. அப்பா, அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்காமா. வீட்டிலேருந்து 9 மணிக்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். என்னையா? அப்பா. என்னப்பா? இல்லைப்பா, எனக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குப்பா. இது வேணா வேற ஒரு நாள் பார்த்துக்கலாமா? வேற ஒரு நாள் பார்த்துக்கிறியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? காலத்தில் கல்யாணம் பண்ணணும், ஏதோ உனக்கு எல்லாம் கூடி வருதுன்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இல்லைப்பா, இத்தனை நாள் வரைக்கும் தனியாக ஜாலியாக எப்படியோ இருந்துட்டேன். இதுக்கப்புறம் அது கல்யாணன்றது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு. எப்படின்னு யோசிக்கிறேன். ஏண்டா, உன் வயசுலலாம் நான் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைக்கு அப்பன் ஆயிட்டேன்டா. நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவன்? எப்பா, என்னப்பா நீங்கள் கல்யாணம் மட்டும் வாழ்க்கை இல்லையப்பா. இங்கே பாரு, நாங்களும் ரொம்ப காலத்துக்கு இருப்போன்னு இல்லை. எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நமக்குன்னு பெருசாக சொந்த பந்தன்ல யாரும் கிடையாது. இங்கே சுற்றி இருக்கவங்க தான். எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு உறவு வேணும்ல, அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு இல்லைப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. ஒரு டீச்சரு அத்தனை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவன் உனக்கு எதுக்கடா பயம் வருது? இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்போ எனக்கு கல்யாணம்னு கேட்குதுங்க. இல்லையா, அப்பா அம்மா சொல்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருதுங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கெஞ்சு கூத்தாடுறோம். வேண்டான்னு. என்னடா, ஒரு வேளை எதுவும் மனசுல எதுவும் பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. அப்படி எதுவும் இருந்தா கூட வேண்டாம்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைன்ற அப்புறம் எதுக்கு வேண்டாம்? ஷோ, எப்படிப்பா சொல்லி புரிய வைக்க? சொல்லவும் வேணாம், எனக்கு புரிய வைக்கவும் வேண்டாம், சரியா? நாளைக்கு பொண்ணை போய் பார்ப்போம். பிடிச்சிருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அப்படி இல்லையா, வேற வேலையை பார்ப்போம், அவ்வளவுதான். உங்க அம்மாவுக்கு என்னன்னா, இந்த கல்யாணம் பண்ணி பொண்ணே வீட்டுக்கு வரல, அதுக்குள்ள என் பையனை பிரிச்சிருவாங்களா, என் பையனை தனி கொடுத்தன பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்களா, அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. நீ என்ன வேண்டான்ற? அதாவது பக்கத்துல இருந்து பார்க்க வேணாண்டா, தூரத்துல முதல்ல என்ன இருக்குன்னு முதல்ல போய் பார்த்தா தான் தெரியும். எதுவுமே பார்க்காம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருப்பீங்க 2 பேரும். சரிப்பா, பத்திரமா இருக்கணும். எங்க போறது வரதா இருந்தாலும் தம்பியை கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும், சரியா? செல்வி, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? இப்படி ஊருக்கு கிளம்புற நேரத்துல இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்லம்மா. அதானே, நாங்கெல்லாம் இருக்கோம்ல செல்வி, அப்புறம் என்ன? இங்க பாரு, கல்யாணம் புதுசுல பெத்தவங்க நம்ம விட்டுட்டு போகும்போது அழுகையா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அதுக்குன்னு இப்படி நீ அழுவும் பாரு, அவங்களும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்கல்ல. சிரிச்சு சந்தோஷமா அனுப்பி வை, இங்க நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அழகுமா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானடி இருந்த, இப்ப என்னடி? அதெல்லாம் இருந்து பழகணும், தனியா இருந்ததான். அவளுக்கு மேல இவங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன அழுக? ஏம்மா,
இப்படி நீங்களும் அவளும் மாத்தி மாத்தி அழுத என்ன இது இப்போ அடுத்து என்ன நம்ம என்ன வரவே மாட்டோமா? இது தீபாவளி இருக்கு, வரதானே போறோம். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்கப்பா. அம்மா சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அம்மா மழை நேரத்துல எல்லாம் வேலைக்கெல்லாம் போவாது சரியா? இத்தனை நாள் தான் நான் இருந்தேன்னு கட்டி கொடுக்கணும்னு 2 பேரும் கஷ்டப்பட்டீங்க. இனிமே எங்க வேலை செஞ்சு கஷ்டப்படாதீங்க. உடம்பு முடியலன்னா அதோட வேலைக்கு போவாதீங்கம்மா. முடியலன்னா இங்க வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, சரி. நீ உடம்பு பாத்துக்க, எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் சரியா? ஏதாவது தேவைனாலும் உடனே போன் பண்ணுமா. அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு தூரத்துல எங்க இருந்தாலும் வந்துருவோம் சரியா? சரிங்கப்பா. என் செல்வி பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா? சரிங்கம்மா. குளத்தங்கரைக்கு போறது, ஆத்தங்கரைக்கு போறது, ஆள் இருந்தா போகணும், ஒத்தையில எல்லாம் போக கூடாது சரியா? நேரத்துக்கு சாப்பிடு, உடம்பு எதுவும் முடியலன்னா போன் பண்ணு சரியா? பச்சை தண்ணியில எல்லாம் குளிக்காத, உனக்கு இப்போதைக்கு சேராது. சுடுதண்ணி காய வச்சு மஞ்சள் கல்லுப்பு போட்டு குளி. சரிம்மா. எது வேணும்னாலும் ஃபோன் பண்ணு சரியா? அம்மா வாங்கி கொடுத்து விட்றேன், இல்லைன்னா அம்மாவும் அப்பா வந்துட்டு வரோம். எவாடி வாயடி செல்வி, கடன் நடத்துறது பெருசு இல்ல. எல்லாரும் சொந்த பந்தம் தான். அதுக்குன்னு கடன் ஓவரா கொடுத்தீங்கன்னா அப்புறம் திருப்பி வாங்க முடியாது. நம்ம 10 ரூபா முதல் பண்ணியிருக்கோம், அந்த முதல்ல எடுக்கணும். அதனால பார்த்து என்னன்னு பண்ணணும். நம்ம ஊர்ல மாதிரி இல்ல, இப்போ உன்னைய நம்பி ஒரு பொறுப்பு இருக்கு. காலையில நேரமா எந்திரிக்கணும், கடையை பார்க்கணும், வைக்கணும் சரியா? கடை சாமான்ல ஏதாவது எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே அதை எடுத்து போட்டுறணும். அதை வச்சு வியாபாரம்லாம் பண்ணக்கூடாது சரியா? சாமான் எது தேவை அப்படின்னா எனக்கு ஃபோன் போட்டு சொன்னீங்கன்னா போதுமா, அங்கேருந்து நான் வந்து அனுப்பி விட்டுருவேன். சரிம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கப்பா. சரி கிளம்புவோம், மணி ஆயிட்டுல. போய் அங்கே எத்தனை மணிக்கு போகணும்னு கூட தெரியல. ஆமாம்மா, கிளம்புறோம், போயிட்டு வரோம். சரிங்கண்ணா. உடம்பு பார்த்துக்க, எதுவும் விசேஷம்னா ஃபோன் போட்டு சொல்லுங்க. மடியே பிள்ளைங்களெல்லாம் அடிக்கக்கூடாது, பார்த்துக்க, குணமா எடுத்து சொல்லு சரியா? தம்பி வந்தா சொல்லிடு, நாங்கள் போயிட்டு வரோன்னு. சரிம்மா. தீபாவளிக்கு வாங்க. சரிம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரம். சரிங்கப்பா. எல்லாரும் கிளம்பிட்டாங்கம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. அழாம இருக்கணும் அப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கிளம்புங்க. பாத்துக்கங்கம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தூக்கம் எதுவும் வந்துச்சுன்னா டீ கடையில நின்று டீ காஃபி எதுவும் குடிச்சிட்டு போயிட்டு வாங்க. பாய். செல்வி, எதுக்கு இப்படி அழுவுற? அழாத சரியா? நாங்களாம் இருக்கோம். தம்பி கொஞ்சம் அவளுக்கு சொல்லுங்கப்பா. ஏய் அழாத செல்வி சரியா? நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அப்படிதாம்மா கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிடுமா. நீ அழுதினா அவங்களும் மனசு வருத்தத்திலே இருப்பாங்க. அதுவும் கிளம்புற நேரத்தில் நீ வேற இப்படி அழுதுகிட்டே இருந்த, அவங்க மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். விடிஞ்சோடனே கடையில் ஃபோன் பண்ணி பேசுவோம். அப்படி எதுவும் உனக்கு ரொம்ப பார்க்கணும் தேடுது அப்படின்னா சொல்லு, நான் வேணால் காலையில் என்னன்னு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசுவோம். இல்லையா ஒரு வாரம் கழித்து நம்ம வேணால் அங்கே போயிட்டு வருவோம் சரியா? ஆளக்கூடாது. சரி மாமா. இன்ன வரைக்கும் அவங்க இருக்கும்போது தெரியல, கிளம்பும் போது என்ன